இடைவிடாமல் ஜெபிக்கணுமா? அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். ஜெபம்னா என்னது முதல்ல? அப்படியே முழங்கால் போட்டு கையை உயர்த்தி அப்படியே கையை காலை அசைச்சு அதை தான் ஜெபம் நினைக்கிறீங்களா? இயேசுவோடு பேசுவாரு. அதுதான் ஜெபம். ஆண்டவரோடு எப்பவும் நீங்க பேசலாங்க. நீங்க வேலை செய்துக்கிட்டே பேசலாம், நீங்க நடந்து கொண்டே பேசலாம், டிராவல் இருக்கும்போது பேசலாம். எப்பவும் அவருடைய தொடர்பில் இருப்பது, ஒவ்வொன்றுக்கும் அவருடைய ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருப்பது. ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன், என் கூட வாங்க. என் பிரயாணத்தில் நீங்க கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ இன்னைக்கு ஆஃபீஸில் என் காரியத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் பிஸ்னஸ்ல இந்த காரியெல்லாம் இருக்கிறத பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இருதயத்தில் ஆண்டவரோடு தொடர்பு இருப்பது, பேசிக்கொண்டே இருப்பது, ஆனால் இதை விடாமல் ஜெபிப்பது. அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அவரோடு பேசுறது ஜெபம் என்பது உங்களால் முடியும். இடைவிடாமல் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. எப்பவும் அவருடைய நினைவாகவே இருங்க. அவருடைய ஒவ்வொரு காரியத்தை